வணக்கம். இந்த உடம்பில் உசுறு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லையா? ஆடு மாடு இறந்துச்சுன்னு வச்சுங்க, ஊரில் கறி ஆக்கி எல்லாம் பங்கு போட்டுக்கிறாங்க. மனுஷாளுங்க பங்கு போட்டுக்கிறாங்க. தோலை பதப்படுத்தி காசாக்கிறாங்க, இல்லை கறியே காசாக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஆடு மாடு கோழிக்கு இருக்கிற ஒரு மரியாதை இந்த மனுஷ உடம்புக்கு இல்லை. வேணால் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஆடு மாடு கோழி இதையெல்லாம் செத்து போச்சுனாக்கா என்னன்னு சொல்கிறோம்? மாடு மாட்டுக்கறி, ஆடு ஆட்டுக்கறி, கோழி கோழிக்கறி. மனுஷன் செத்து விட்டான்னா, அதாவது இந்த உடம்பில் உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்பை என்னன்னு சொல்கிறோம்? இந்த உடம்பை என்னன்னு சொல்கிறோம்? அதை சிந்தித்தோம்னா ஒவ்வொருத்தரும் மனசாட்சி பிரகாரம் நாம் நடந்துக்குவோம் இல்லையா? அதாவது இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நான் அழகாக இருக்கிறேன், நீ அழகாக இருக்கிற, நீ ஆஜானுபாகுவாக இருக்கிற, ஃபில்டர் பாடி, ஹீரோ ஹீரோயினி, உலக அழகி, இப்படியெல்லாம் சொல்லிக்கிறது இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடம்பில் உயிர் போச்சுன்னா மனுஷங்கறி பங்கு போட்டுக்கிறோமா? ஒரு நாளைக்கு வீட்டில், அதாவது உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு கிடையாது, இது பாடி போனோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு சொந்த பந்தம், தாய் தகப்பன், மனைவி, மக, இப்படி எல்லாம் ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜரில் வச்சு கட்டி அழுவாங்க. 3ஆவது நாளைக்கு இந்த பணமாக இருக்கிற நீ ஆசைப்பட்டால் கூட ஒன்றும் அங்கே வச்சுருக்க மாட்டாங்க. மாடு செத்து போச்சு, நோய் செத்து போச்சு, ஆடு நோய் செத்து போச்சுன்னா கூட வீட்டுக்கு பின்னால் புறக்கடையில் பள்ளம் தோண்டி புதைச்சிடுவாங்க. ஆனால் நம்மளை ஊருக்கு வெளியே எங்கேயோ அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அங்கே ஒன்று புதைக்கிறது இல்லை எரிக்கிறது இல்லையா? ஏன்னா இப்போ இந்த உடம்புக்கு இவ்வளவு தான் மரியாதை. இந்த கருத்தை ஏன் சொல்ல வரோம்னா, ஒவ்வொருத்தரும் இவ்வளவு தான் காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க பெரியவங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு மனசாட்சி பிரகாரம் நாம் நடந்து போனோம்னா ஒரு 10 பேருக்கு தர்மம், நம்மளால் முடிஞ்சால் தர்மம் பண்ணணும், முடியலையா அதை கூட செய்ய வேணாம். அடுத்தவங்களுக்கு கெடுதலாவது பண்ணாமல் இருக்கணும், அடுத்தவங்களை பார்த்து நாம் பொறாமப்படாமல் இருக்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து சொல்லை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.